வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகபாச படலத்தின் 6ஆம் பாகம். சிங்கம் போன்ற வலிமையுடைய லக்ஷ்மணன் அனுமனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவனுடைய தோளில் ஏறிக்கொண்டான். வானவர்கள் அதை பார்த்து மகிழ்ந்து ஆரவாரம் செய்தார்கள். உடனே ஒரு மேகத்தின் மீது மற்றொரு மேகம் போர் செய்ய வந்தது போல இருவரும் ஒருவரையொருவர் எதிர்த்து போர் செய்ய தொடங்கினார்கள். காளியைப் போல பகை வெல்லும் தன்மை கொண்டதும் யமனைப் போல கொலை தொழிலை புரிவதும் நெருப்பை காட்டிலும் கொடியதுமான அம்புகளை சராமாரியாக அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் தொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய விற்களின் நாணிகள் கனப்பொழுதும் ஓயாமல் இடி இடித்தாற் போல பேரொலி செய்தன. அவ்வொளியின் அதிர்ச்சியில் திசைகள் தாம் இருந்த இடத்தை விட்டு பெயர்ந்து நிலை கெட்டன. மலைகள் பிளந்து வெடிபட்டன. மேலேழு உலகங்கள் பிளவுபட்டன. அதனால் தோன்றிய தீப்பொறிகள் நில உலகம் முழுவதும் மிக அதிகமாக நிறைந்தன. ஒருவர் எரிந்த அம்பு மற்றவர் அம்பை கவ்வி சீறி கடித்தன. ஒன்றோடு ஒன்று அம்புகள் மோதி தீயாய் கருகின. அப்படி மோதிக்கொள்ளாமல் சென்ற அம்புகள் கொடிய தீப்பொறிகள் பற்ற வான்வழியிலே வெந்து கருகி கீழே விழுந்தன. உலகங்கள் யாவும் நடுங்கி வருந்தின. கடலில் செல்லும் கப்பல் போல உலக உருண்டை அசைந்து நடுங்கிற்று. வாயு புதல்வன் இந்திரஜித்தின் தேர் சென்ற திசையெல்லாம் லட்சுமணனை சுமந்து கொண்டு கனவேகமாக சுற்றினான். அந்த பேரெதிர்ச்சியால் இலங்கை மாநகரமே சுழலத் தொடங்கிற்று. லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் மிகுதியாக எய்த அம்புகளின் கூட்டம் எங்கும் மூடிக்கொண்டதனால் அவர்கள் இருவரும் இருக்கின்றார்களோ இல்லையோ என்பதை முக்கியமாக இமையாத கண்களை பெற்றுள்ள தேவர்களும் அறிய முடியாதவர்களானார். மற்றும் எல்லா திசைகளிலும் அந்த போரினால் உண்டான பேரொளியால் ஆங்காங்கு உள்ள பிராணிகள் சூடுபடத்தாம் பிளவுபட்டன. இவர்கள் இருவரின் வில்வித்தை பயிற்சி ஒரு எல்லைக்கு உட்பட்டதில்லை. இவர்களின் தேக பலத்துக்கும் எல்லை இல்லை. இவர்களின் உடல் வலிமை வானத்தை காட்டிலும் மிகப்பெரியது. எனவே இவர்கள் செய்யும் போரை காண வேண்டியது அவசியமாகும் என்று எண்ணி வந்த தேவர்கள் அவர்கள் சாரி செய்து போரிடும் வேகத்தால் அவர்களை தெளிவாக காண முடியாது. திகைத்து இவ்விருவரும் செய்யும் போர் வகையை காண்பது முடியாது என்று சொல்லி வருத்தமுற்றார்கள். உலகம் இது நாள் வரை இவர்கள் செய்யும் விற்போர் போல வேறொரு விற்போரை கண்டதில்லை என்று மற்றும் சொல்லி அவர்களை பாராட்டினார்கள். போரிட்டு கொண்டிருந்த இந்திரஜித் திடீரென்று 1000 கோடிக்கணக்கான கொடிய பள்ளங்களை லக்ஷ்மணன் மேல் பிரயோகித்தான். அக்கணைகளை லக்ஷ்மணன் பதில் 1000 கோடி பள்ளங்களால் துண்டித்தழித்தான். இந்திரஜித் பின்பு 1000 கோடி நாகக்கணைகளை வில்லில் தொடுத்து விட்டான். அவற்றை லக்ஷ்மணன் 1000 கோடி நாகக்கணைகளால் அறுத்து ஒழித்தான். பின்பு இந்திரஜித் பல கோடி அம்புகளை பிரயோகிக்க லக்ஷ்மணன் அவற்றை விட 2 மடங்கு அம்புகளை ஏவி அவற்றை அழித்தான். அதன் பின் அரக்கன் 1 கோடி கோடி அம்புகளை லக்ஷ்மணன் மேல் ஏவினான். அவற்றை மீண்டும் லக்ஷ்மணன் தனது 1 கோடி கோடி அம்புகளினால் தடுத்தழித்தான். மேலும் இந்திரஜித் 1 கோடி கங்க பத்திரம் என்னும் அம்புகளை பிரயோகிக்க அவற்றை 1 கோடி கங்க பத்திர அம்புகளால் அழித்து லக்ஷ்மணன் தன்னை காத்து கொண்டான். பின்னர் 1 கோடி அர்த்த சந்திர பானங்களையும் 1 கோடி கோரை அம்புகளையும் 1 கோடி பாறை அம்புகளையும் கோடான கோடி பதும பானங்களையும் கோடி வஜ்ர பானங்களையும் கோடி திரிசரஸ் பானங்களையும் 5 கோடி அஞ்சலி அம்புகளையும் கோடி குஞ்சர கண்ணம் பானங்களையும் முறையே தொடர்ந்து இந்திரஜித் லக்ஷ்மணன் மேல் பிரயோகிக்க லக்ஷ்மணன் அதே வகையும் தொகையும் உடைய அம்புகளாலேயே அவற்றையெல்லாம் துண்டாக்கி அழித்தான். அவ்வாறு அவர்கள் இருவரும் அம்புகளை தொடர்ந்து பிரயோகித்துக் கொண்டே இருந்தனால் உலகம் முழுவதும் நெருங்கிய அம்பு கூட்டத்தை உடையதாயிற்று. கடல்கள் அம்புகளின் தொகுதிகள் தம்மில் சேர்வதால் வளர்ச்சி உற்றன. இளங்காலை போன்ற அந்த 2 வீரர்களும் மேலும் மேலும் கோபம் கொண்டு போரிட்டார்களே அன்றி சிறிதும் தளர்ச்சி அடையவில்லை. இறுதியில் இந்திரஜித்தின் அனுமன் தோல் மேல் 1000 கொடிய கொவ்விய அம்புகளையும் லக்ஷ்மணனுடைய கவசத்திலே 1400 பானங்களையும் தொடுத்து விட்டான். இந்திரஜித் போர் தொழிலில் லக்ஷ்மணனை அழிப்பதற்கு முந்திக் கொண்டதை தேவர்கள் கண்டார்கள். அது கண்ட உடனே அவர்கள் மனம் பொறுக்காமலும் நாணத்தினாலும் தமது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தன்னை போர் தொழிலில் இந்திரஜித் முந்திக் கொண்டதை கண்ட லக்ஷ்மணன்
முன்னிலும் மிகுந்த கோபம் அடைந்தான். அந்த கணத்தில் பல நூறு அம்புகளை தொடுத்த லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் தேரில் கட்டியுள்ள சிங்கங்களை எல்லாம் கொன்றழித்தான். வீரத்துக்கு அறிகுறியான அவனது தேர் கொடியையும் தனது அம்பால் அறுத்து தள்ளினான். பின் இந்திரஜித் அணிந்துள்ள செம்பொன் கவசத்தில் புகுந்து உடம்பில் தைக்கும்படி லக்ஷ்மணன் 600 அம்புகளையும் எய்தான். லக்ஷ்மணனது அம்புகள் குறி தவறாமல் சென்று இந்திரஜித்தின் கவசத்தை அறுத்தது. அவனுடைய மேனி எங்கும் காலமேகத்தை சார்ந்த கதிரவன் போல ஊடுருவிச் சென்றன. அதனால் பவழக்கொடி தனது ஒளியை வெளிவிட்டுக் கொண்டு தோன்றுவது போல இந்திரஜித்தின் உடம்பிலே லக்ஷ்மணனுடைய பானங்கள் தைத்த இடங்களில் எல்லாம் ஏற்பட்ட புண்களில் இருந்து இரத்த வெள்ளம் பெருகி தரையிலே பாய்ந்து நதியாக ஓடிற்று. அப்போதும் இந்திரஜித் தனது வீரத்திலும் வலிமையிலும் குறையாதவனானான். பாகனையும் தேரில் பூட்டியுள்ள சிங்கங்களையும் கவசங்களையும் இழந்த பின்னும் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக லக்ஷ்மணனுடைய சிறந்த வீரத்தைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்தான். இந்திரஜித், இந்த லக்ஷ்மணன் அந்த நாரணே ஆவான், இல்லை என்றால் நாராயணனை போன்றவன் ஆவான். அவனும் இல்லாவிட்டால் பின்பு சிவன் பிரம்மன் என்ற தேவர்கள் இவனுக்கு ஓமையாக கூறுக. நமது ஊருக்கு வந்து விற்போர் செய்யும் மானிடனது விற்பயிற்சிக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கின்ற அரசர்களில் எவர் ஒருவரும் இருக்கிறார்கள் என்று லக்ஷ்மணனது வீரத்தை புகழ்ந்தான். பின்பு தனது உயிரே போவதாக இருந்தாலும் போர்க்களத்தை விட்டு நீங்காத தன்மை படைத்த இந்திரஜித் வாயில் தீ வெளி உமிழ்படவும் உடம்பில் லக்ஷ்மணனது அம்புகளால் உண்டான புண்களில் இருந்து அதிகமாக குருதி வழியவும் நெருப்பில் நெய்வார்த்தது போன்ற மிகுதியான கோபம் நெஞ்சிலை பொங்கவும் ஒரு தரம் இமைப்பதற்கு முன்பாகவே 1000 குதிரைகள் பூட்டிய வலிய மற்றொரு அழகிய தேரில் ஏறிக்கொண்டான். அவன் அதிகமான போர் ஆரவாரம் உண்டாகவும் அழித்தற் கடவுளான சிவபெருமானும் கண்டு நடங்கவும் எல்லா திசைகளிலும் நிறையும் படியும் பல கோடிக்கணக்கான அம்புகளை பிரயோகித்து வானம் முழுவதையும் வெற்றிடம் இல்லை என்னும்படியாக செய்தான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.